ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நியூ டே நியூ வர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த உலகத்திலேயே படைக்கப்பட்ட எல்லா மிருக ஜீவன்களை காட்டிலும் மாடு அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான மிருகங்க. ஏன்னா அதுக்காக தானே மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறாங்க. வேற எந்த விலங்குகளுக்குமே ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது இல்லை பாருங்களேன். அதுல கூட அந்த பசு அப்படின்ற ஒரு விலங்கு ரொம்ப ஸ்பெஷலான விலங்கா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அதுல வர பால் கூட எல்லாத்துக்குமே ஒரு கால்சியம் சக்தியை கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதுல இருந்து வர தயிர், நெய், வெண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம எல்லா விதத்துலையும் யூஸ் ஆகணும் அப்படின்றது தாங்க ஏசப்பாவோட ஆசை கூட. ஆனா ஏசப்பா என்ன தெரியுங்களா சொல்றாரு? நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, உன்னை எல்லா விதத்திலையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருங்க. அதுக்காக தான் உபாகமம் 28:4 கூட உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மாடு நிமித்தம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெறலன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அது நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கர்த்தர் தருவார். ஸோ ஹாப்பியாக இந்த மாட்டு பொங்கலை உங்கள் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்க, பாய், காட் பிளஸ் யூ.